முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பதில் உரை எப்படி பார்க்குறீங்க சார்? அவர் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு, கொடுக்குறாரு பதில். எழுதி வச்சுட்டு வந்து ரிகர்சல் பார்த்துட்டு வந்து நடிச்சிருக்காரு. அவர் சொன்ன பதில் உரையில் எதுலேயுமே சப்ஸ்டன்ஸே இல்லை. ஏற்ற இறக்கமாக பேசி கடைசியில் ஆக்ஷனோட முடிச்சு ஓகே எண்டு கார்டு போட்டிருக்காரு. அவர் சினிமா டைலாக் மாதிரி ஒரு முதல்வருக்குன்னு ஒரு கண்ணியம், ஒரு மாண்பு, இது எல்லாமே நம்ம பார்த்துருக்குறோம். அது எதுவுமே இதில் நம்ம பின்பற்றப்படலையா? நடிகர் மாதிரி தான் இருப்பார். அவர்கிட்ட போய் முதல்வருக்குரிய மாண்பெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா எப்படி அதை எதிர்பார்க்க முடியும்? என்னைக்காவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா கொரோனாவில் விஜய் வந்து ஹெல்ப் பண்ணிருக்காருன்னு? 2015 வெள்ளத்தில் வந்து ஹெல்ப் பண்ண இதெல்லாம் வந்து ஓப்பனாக போய் சொல்கிறாருங்க. அது சட்டமன்றத்தில் வந்து பேசுகிறாரு. இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு போராடுறேன்னு சொல்லி 500 ரூபா கொடுத்தவர் தான் இவர். அதுவும் இவர் சார்பில் விஜய் ரசிகர் மன்றம் சார்பாக 500 ரூபா கொடுத்தவர். நான் யார் தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, படநாயகத்தை ஒழிச்சிருக்கிற தெரியுமா, பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னார்ல. பார்ட்டி ஃபண்டு ஏன்னாப்பா அது பின்னாடி தெரியாம கேட்கறாரு. படத்துல வருவாங்க சார் அது மாதிரி அந்த பின்னாடி பார்ட்டி ஃபண்டை வந்து இவர் வந்து கஜானாவுக்கு டைரக்ட் பண்ணிட்டாராம். பார்ட்டி ஃபண்டுன்னா என்ன? லஞ்சம் தானது. லஞ்சத்தை எப்படி வந்து நீங்க கஜானால சேர்ப்பீங்க? அப்ப நீங்களும் லஞ்சம் வாங்குறீங்க. அப்பாவை காணோம் அப்படின்னு ஒரு சின்ன கதை சொல்லி, குட்டி கதை சொல்லி அப்பாவை தேடுறேன்னு சொல்லி ஸ்டாலினை அவமானப்படுத்துறீங்க. தூய சக்தின்னு சொன்னீங்களே, அதை காணமே அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி எல்லாம் தேடி தேடி பாக்குது. எங்க காணோம் அந்த தூய சக்தி எங்கன்னு கேட்றாங்க. அது என்ன சார் இந்த ஆக்ஷன்? எதுக்கு இதை பண்ணணும்? அவர் வந்து விஎஸ் பாபு மாதிரி நம்மள ஆகணும்னு அவருக்கு ஒரு ஆசைப்படுது. அதனால வந்து இவரும் அப்படி கையை வந்து கழுத்தை வெட்டிட்டான், எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டேன். யாருக்கு இந்த சிக்னல் தெரியுமா? இவரை ஆதரித்த காங்கிரஸுக்கும், பிசிகாவுக்கும், கம்யூனிஸ்டுகளுக்கும், ஐஎம்களுக்கும் அத்தனை பேருக்கு அதையும் முடிச்சிட்டேன்னு சொல்லி சொல்றாரு. அதிமுக காஞ்சி போனது பதவி கிடைக்காததா போகுதுங்க. இன்னும் ஒரு 6 எம்எல்ஏக்களை வந்து குதிரை பேரத்துல எடுத்து அந்த 12 பேர் தேர்தலில் ஜெயிச்சுட்டா காங்கிரஸ் விரட்டப்படும், இசிகா விரட்டப்படும், கம்யூனிஸ்ட் விரட்டப்படும், ஐஎம்எல் விரட்டப்படும். அப்பதான் இவருக்கு நம்ம தெருவில் நிற்கணும்ன்ற எண்ணம் இவங்களுக்கு வரும். தமிழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய அரசியல் விமர்சகர் மற்றும் விஞ்ஞானி டாக்டர் வி பொன்ராஜ் அவர்கள் எழுந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க சார்? சட்டமன்ற கூட்டத்தொடர் நிறைவு பெற்றிருக்கு. காரசார விவாதங்களை பார்த்துருந்தோம். முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பதில் உரை எப்படி பார்க்குறீங்க சார்? பதில் அவர் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு, கொடுக்குறாரு பதில். அதையும் எழுதி வச்சுட்டு வந்து ரிகர்சல் பார்த்துட்டு வந்து நடிச்சிருக்காரு. அதில் பாதி அவர் சொன்ன உரையில், பதில் உரையில் எதுலேயுமே சப்ஸ்டன்ஸே இல்லை. சப்ஸ்டன்ஸ் இல்லாத ஒரு உரையை ஏற்ற இறக்கமாக பேசி கடைசியில் ஆக்ஷனோட முடித்து ஓகே எண்டு கார்டு போட்டிருக்காரு. அவ்வளோதான், வேறு என்ன இருக்குது அதில்? ஒரு சினிமா டைலாக் மாதிரி ஒரு முதல்வருக்குன்னு ஒரு கண்ணியம், ஒரு மாண்பு, இது எல்லாமே நம்ம பார்த்துருக்குறோம். அது எதுவுமே இதில் நம்ம பின்பற்றப்படலையா, கடைபிடிக்கப்படலையா? என்ன தன்மையில் இது இருக்குது சார்? இது அவருக்கு அவர் எப்பயும் போல தானே இருப்பார். நடிகர் மாதிரி தான் இருப்பார். அவர்கிட்ட போய் முதல்வருக்குரிய மாண்பெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா எப்படி அதை எதிர்பார்க்க முடியும்? சொல்லுங்கள் பார்ப்போம். அதாவது அவர் சொன்னார், லிஸ்ட்டு பண்ணார், எப்படியெல்லாம் அவர் நான் ஆரம்பித்தேன், எப்படி மக்கள் இயக்கம் தோன்றியது, கொரோனாலெல்லாம் ஹெல்ப் பண்ணேன்னு சொல்கிறாருங்க. அதாவது எனக்காவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா கொரோனாலாம் விஜய் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு? கொரோனாவில் யாருக்காவது விஜய் ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் வந்து போய் சொல்கிறாரு சட்டசபையில். கொரோனாவில் ஹெல்ப் பண்ண மக்கள் வந்து வெள்ளத்தில் 2015 வெள்ளத்தில் வந்து ஹெல்ப் பண்ண இதெல்லாம் வந்து ஓப்பனாக போய் சொல்கிறாருங்க. அது சட்டமன்றத்தில் வந்து பேசுகிறாரு. நடக்காத இது நீ எங்கேயாவது பார்த்துருங்க. 2015 வெள்ளம் நாங்கள்லாம் சென்னையில் மக்களாக இருந்து என்ஜிஓக்கள், இளைஞர்கள் போய் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். எங்கேயாவது விஜய் வந்து ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு ஏதாவது ஒரு ரீஸ் இருக்கா? ஜல்லிக்கட்டில் நடந்த அந்த 10 நாள் நடந்த அந்த போராட்டத்தில் டெய்லி அங்கே வந்து உட்கார்ந்து போராடி இருக்கோம். இவர் எப்போ வந்தார் எப்போ போனார்னு எவனுக்கும் தெரியாது. ஏதோ ஒரு கூட்டத்தில் முகத்தை மறைச்சிக்கிட்டு, நம்மளும் அதில் ஒரு சிக்னேச்சரை போடணுன்றதுக்காக முகத்தை மறைச்சிக்கிட்டு யாரையாவது ஃபோட்டோ எடுக்க சொல்லி போச்சுட்டு நான் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பங்கெடுத்தேன்னு சொல்லிட்டு ஓப்பனாக பொய் சொல்கிறாரு. அப்போ இந்த பொய்களையெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு சட்டமன்றம் தான் கிடைச்சதா? அப்போ இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு போராடுறேன்னு சொல்லி 500 ரூபா கொடுத்தவர் தான் இவர். அதுவும் இவர் சார்பில் விஜய் ரசிகர் மன்றம் சார்பாக 500 ரூபா கொடுத்தவர்.
டேட்டா இருக்குது, ரெக்கார்டு இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்போ இவர் எப்படி போராடினாரு, எங்கே போராடினாரு சொல்லுங்க பார்ப்போம். அப்போ இவர் வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார். நான் வந்து போராட்டத்தின் மூலமாக, மக்கள் சேவையின் மூலமாக, மக்களோடு மக்களாக நான் உழைத்து வந்து இந்த பதவி அடைஞ்சிருக்கேன்னு சொல்லி இவர் வந்து சட்டசபையில் ரெக்கார்ட் பண்ணி பொய்யை பதிவு செய்கிறார். அப்போ அதுலேயே இவர் பொய் சொல்கிறாரு அப்படின்றது வெளிப்படையாக தெரியுது. இந்த பொய்யெல்லாம் வந்து சிரிச்சுக்கிட்டே வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருந்தாங்க எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக கட்சிக்காரர்களும் எதிர்க்கட்சிக்காரர்களும். இந்த பொய்யெல்லாம் அவங்களுக்கு தெரியாதா? கொரோனாவில் நீ வெளியவே வரலப்பா. கொரோனாவில் வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர் வந்து உயிரையும் துச்சமாக மதித்து கொரோனா வார்டுக்குள்ளேயே வந்து போய் டெஸ்ட் பண்ணிட்டு வந்தார். ஆக்சிஜன் சிலிண்டரை கொண்டு வந்து மக்களை காப்பாற்றி 2வது அலையில் மக்களை காப்பாற்றினவர் திரு மு.க. ஸ்டாலின். முதல் அலையில் மக்களை காப்பாற்றினவர் திரு எடப்பாடி பழனிசாமி. சரிங்களா? இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு மு.க. ஸ்டாலினும் 2 பேருமே கொரோனா வேவை சமாளித்தாங்க. நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்போ கொரோனா வந்தப்போ? பனையூரில் இருந்தீங்களா, இல்லை நீலாங்கரில் இருந்தீங்களா, இல்லை தமிழ்நாட்டில் இருந்தீங்களா, இல்லை வெளிநாடு போயிட்டீங்களா? யாருக்கு தெரியாது. ஆனால் கொரோனா வேவில் நாங்கள் வந்து மக்களுக்காக உதவி செஞ்சோம்னு பச்சையாக போய் சொல்கிறாரு வந்து வெளியே வந்து. அப்போ எப்படிப்பட்ட ஒரு சட்டசபையை, ஒரு சட்டசபையுடைய மாண்பில் ஒரு முதல்வராக இருக்கக்கூடியவர் தனக்கு சப்பக்கட்டு கட்டுவதற்காக, தன் செயல்களை நியாயப்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட ஒரு பொய்யை வந்து ஓப்பனாக அவிழ்த்து விடுறார். சரி, ஆதவர்ஜனாவும் ராஜ்மோகனும் தான் பொய் சொல்லி அவங்க சொல்கிறதெல்லாம் பொய்யா இருக்குது. சபாநாயகரே கண்டிச்சார், ஆதாரம் இல்லாமல் பேசாதீங்க, பொய் சொல்லாதீங்கன்னு சொல்லி கண்டிச்சார் அவர். இவர் வந்து ஓப்பனாக போய் சொல்லிட்டு இருக்காருங்க. எப்படிங்க அதை எப்படி ஏற்றுக்குவாங்க? அதான் நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, படநாயகத்தை ஒழிச்சிருக்கிற தெரியுமா, என்னென்ன செஞ்சேன்னு தெரியுமா, இதெல்லாம் என்ன மாதிரியான பேச்சு? என்னென்ன படநாயகத்தை ஒழிச்சாரு, எப்படி ஒழிச்சாரு? பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னார்ல. பார்ட்டி ஃபண்டு வந்து பார்ட்டி ஃபண்டு ஏன்னாப்பா அது பின்னால் தெரியாமல் கேட்குறாரு அவர். என்னப்பா அது படத்தில் வரும்ல சார், அது மாதிரி அந்த பின்னாடி அது மாதிரி வந்து பார்ட்டி ஃபண்டா, பார்ட்டி ஃபண்டை வந்து இவர் வந்து கஜானாவுக்கு டைரக்ட் பண்ணிட்டாராம். பார்ட்டி ஃபண்டா என்ன? உதயநிதி வந்து கஷ்டப்பட்டு எந்திரிச்சு கேள்வி கேட்டார். ஆதாரத்தோடு கொடுங்க, ஆதாரத்தோட வழக்கு போடுங்க, நாங்கள் சந்திக்கிறோம், சட்டப்படி சந்திக்கிறோம் சொன்னாரா இல்லையா உதயநிதி? அதான் சார், இப்போ பிரச்சாரத்தில் என்ன வேணாலும் பேசலாம். அது பிரச்சாரம், அது கூட நம்ம வந்து உண்மையை பேசணும்னால வலியுறுத்துறோம். சட்டமன்றத்துக்குள்ளார ஆதாரம் இல்லாமல் எந்த குற்றச்சாட்டை வைக்க முடியாது. பிரச்சாரமே பொய் பிரச்சாரம் பண்ணி தானே இவர் ஆட்சியை பிடிச்சிருக்காரு. அப்புறம் எப்படி நீங்கள் சட்டமன்றத்தில் ஒரு உண்மை பேசுவார்? ஒரு முதல்வர் எப்படி இதை பண்ண முடியும்? ஒரு ஆதாரம் இல்லாமல் எப்படி பேச முடியும்? அதை பண்ணுறாரு, ஆதாரம் இல்லாமல் பேசுகிறாரு, பார்ட்டி ஃபண்டுன்றாரு. சரி, பார்ட்டி ஃபண்டுன்றதில்ல நான் கேட்குற சின்ன கேள்வி கேட்குறேன். பார்ட்டி ஃபண்டுன்னா என்ன? லஞ்சம் தானே அது. பார்ட்டி ஃபண்டுனா லஞ்சம். பார்ட்டி ஃபண்டு லஞ்சத்தை எப்படி வந்து நீங்கள் கஜானாவில் சேர்ப்பீங்க? அப்போ நீங்களும் லஞ்சம் வாங்குறீங்க. அப்போ ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டாரா இல்லையா? பார்ட்டி ஃபண்டை வாங்கினது திமுக, அந்த பார்ட்டி ஃபண்டை வாங்கி பார்ட்டிக்கு வந்து அதை லஞ்சமாக எடுத்துகிட்டு போச்சு. ஆனால் நாங்களும் பார்ட்டி ஃபண்டு வாங்குகிறோம், ஆனால் நாங்கள் கஜானாவுக்கு திருப்பி விடுறோம். அப்படின்னா கஜானாவில் ஜிஎஸ்டி கிட்ட திருப்பி விடுறீங்களா, இல்லை நான் டேக்ஸ் ரெவன்யூவில் சேர்க்குறீங்களா, இல்லை கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் சேர்த்துருக்கீங்களா? எதில் சேர்த்துருக்கீங்க? அந்த பார்ட்டி ஃபண்டை எவ்வளவு சேர்த்துருக்கீங்க? ஆனால் அந்த பெரிய கவர்னர் உரையிலெல்லாம் சொல்லியிருந்தாங்க சார், 1000 கோடி நாங்கள் வருவாயை சேர்த்துருக்குறோம். எங்கே சேர்த்துருக்கீங்க? எத்தனை கோடி சேர்த்துருக்கீங்க பார்ட்டி ஃபண்டு சொல்லுங்கள். நாங்கள் கேட்குறோம், பார்ட்டி ஃபண்டு தானே. பார்ட்டி ஃபண்டுனா லஞ்சம் தானே, லஞ்சமா இல்லையா? லஞ்சம். இப்போ லஞ்சத்தை வந்து நான் வாங்கலைன்னு சொன்னால் நீ தூய சக்தி, நீ வாங்கலைன்னு சொன்னா நீ தூய சக்தி. நாங்களும் வாங்குகிறோம் அந்த பார்ட்டி ஃபண்டை, ஆனால் கஜானாவை திருப்பி விடுறோம். கஜானாவில் ஜிஎஸ்டி கிட்ட திருப்பி விட்டீங்களா, இல்லை நான் டேக்ஸ் ரெவன்யூவில் சேர்த்தீங்களா? எதில் சேர்த்தீங்க? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? அப்போ சட்டமன்றத்தில் வந்து என்ன பேசுகிறோம்னே தெரியாமல் ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு நாங்களும் பார்ட்டி ஃபண்டு வாங்குகிறோம்ன்ற உண்மையை நீ ஒத்துக்கிட்டு இருக்க அப்படின்னா, அப்போ இதுக்கு வந்து என்ன நடவடிக்கை? அப்போ நீங்கள் பார்ட்டி ஃபண்டு வாங்குறீங்க, சரியா? அந்த பார்ட்டி ஃபண்டை வாங்கி கஜானாவில் சேர்க்குறீங்க. எப்படி சேர்க்குறீங்க கஜானாவில்? இதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா முதலமைச்சர்? கஜானாவுக்கு எங்கே போகுது? ட்ரெஸரிக்கு எப்படி போகுது இந்த பணம்? நீங்கள் பார்ட்டி ஃபண்டை நாங்கள் வந்து கஜானாவுக்கு திருப்பி விட்றோம்னா எப்படி திருப்பி, எத்தனாயிரம் கோடி திருப்பி விட்டீங்க? அதான் உதயநிதி கேட்குறாரு.
கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள், ஆதாரத்தோடு சொல்லுங்கள், ஆதாரத்தோடு வழக்கு போடுங்க. அவங்க திருப்பி விட்டாங்கன்னா ஆதாரத்தோடு வழக்கு போடுங்க. உங்கள்கிட்ட தான் எல்லா ஆதாரமும் உங்கள்கிட்ட இருக்க, போட வேண்டியது தானே. ஆதாரத்தோடு போட்டால் நாங்கள் சந்திக்கிறோம், சட்டப்படி சந்திக்கிறோன்னு உதயநிதி சொல்கிறாரு. ஆதாரத்தோடு வழக்கு போட்டுட்டு நீங்கள் இந்த இவர் மேலே இவ்வளோ ஃபண்டு நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம், இவர் மேலே இந்த வழக்கு போட்டிருக்கோன்னு சொல்லுங்க. அது வந்து ஆதாரத்தோடு வழக்கு போட்டோம் அப்படின்றத ப்ரூவ் ஆகும். வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் எதை வேணாலும் பேசிட்டு போகலாம் அப்படின்னா அது என்ன இருக்குது, அர்த்தம் இருக்குது. சரி, அப்பாவை காணோம் அப்படின்னு ஒரு சின்ன கதை சொல்லி, குட்டி கதை சொல்லி அப்பாவை தேடுறேன்னு சொல்லி ஸ்டாலினை அவமானப்படுத்துறீங்க. இது எப்படி சார்? இது முதலமைச்சர் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கிறாங்களா? இப்படி ஒரு முன்னாள் முதல்வரை இந்த மாதிரி பேசி? அது அவங்களுடைய மைண்டு மனோபம். அவங்களுக்கு என்னங்க, அவங்க லெவலுக்கு தானே அவங்க பேசுவாங்க. அது அப்பாவை காணோம் அப்படின்னலாம் சொல்றது, இது ஏற்றுக்க மக்கள் எப்படி சார் ஏற்றுக்குவாங்க இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் பேசுறத? அதான் மக்கள் வந்து இந்த அவருடைய ஸ்டேட்டஸ் என்ன, அவருடைய ஸ்டாண்டர்ட் என்னன்றதை தெரிஞ்சுக்குவாங்க, அவ்வளோதான், வேறு கிடையாது. சரி, அப்போ அவங்க வந்து எதிர்கட்சிக்காரங்க வந்து அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா இவங்களை காணோம், அவங்களை காணோம், இவங்களை காணோம், இவங்களாம் எங்கே இருக்காங்கன்னு கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. எங்கே இந்த மூஞ்சி எங்கே கொண்டு வச்சுக்குவீங்க? சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். தூய சக்தின்னு சொன்னீங்களே, அதை காணமே அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியெல்லாம் தேடி பார்க்குது, எங்கே காணோம், அந்த தூய சக்தி எங்கேன்னு கேட்குறாங்க. ஹார்ஸ் ரைடிங் பண்ணி குதிரை பேரம் பண்ணி நீங்கள் வந்து ஆட்சி அமைச்சிருக்கீங்க. ஓகே, தீய சக்தியினுடைய கல்லாப்பட்டி கூட்டணியை வளைச்சி போட்டு கல்லாப்பட்டி கூட்டணிக்கு மந்திரி பதவி தரேன்னு சொல்லி திருமாவளவன் பின்னாலேயே போய் மந்திரி பதவி தரேன், உங்களுக்கு மந்திரி பதவி வந்துருங்கன்னு சொல்லி பேசி ஐயம்மளுக்கு மந்திரி பதவி சொல்லி ஆசை வார்த்தை காட்டி இத்தனையும் பண்ணி கொண்டாந்து அந்த கூட்டணியை சேர்த்து காங்கிரஸுக்கு மந்திரி பதவி தரேன்னு சொல்லி ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொல்லி, இதுக்கு பேர் என்ன, பேரம் இல்லையா? இதுக்கு பேர் பேரம் இல்லையா? தூய சக்தி பண்ணுற வேலையாது. கூட்டணி கட்சிக்கு ஒரு நன்றி கூட சொல்ல சார், அவங்க தயவுல தான் ஆட்சி அமைஞ்சிருக்குது. அது இல்லைன்ட்டார அந்த இல்லை சார், கூட்டணி கட்சியினுடைய தயவுல நான் வரலையே, நான் மக்கள் தயவுல வந்திருக்கேன். மக்கள் வேணுமோ இவருக்கு ஓட்டு போட்டு மக்கள் மேண்டேட் எப்படி சொல்ல முடியும்? நீங்க சொல்லுங்க சார், என்ன கணக்கு இருக்கு? மக்கள் மேண்டேட் கொடுக்கலையே உனக்கு, எப்படி மக்கள் மேண்டேட்னு சொல்ல முடியும்? அதான் வாயில வந்ததெல்லாம் பேச வேண்டியது தானே. ஆட்சிக்கு வந்தாச்சு, நீ என்ன சொன்னாலும் அவர் சொல்றதான் வேத வாக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் நினைச்சுக்குவாங்கன்னு சொல்லி பேசுறாரு அவரு. மக்கள் மேண்டேட் 108, 12 வெளியிருந்து வந்த நாள், அதுலேயும் 1 ராஜினாமா, 13 வெளியிருந்து வந்திருக்குது, 120. எப்படி மக்கள் மேண்டேட்ல ஒரு திமுக தலைவர் மட்டும் நீங்க யாரும் ஆதரவு கொடுக்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருந்தாருன்னா, இந்நேரம் நீங்க முதலமைச்சர் இல்லை மிஸ்டர் விஜய், நீங்க முதலமைச்சர் கிடையாது. ஓகே, அவர் சொல்லியிருந்தாருன்னா ஸ்ட்ரிக்டா இருந்தா நீங்க முதலமைச்சர் கிடையாது. கவர்னர் வேற ஆப்ஷனை பார்த்துருப்பாரு, சரியா? அடுத்த ஆப்ஷனுக்கு போயிருப்பார் அவர். அதனால் வந்து இவர்கள் விட்டு பெருந்தன்மையை இன்றைக்கி நீங்கள் கேள்வி பண்ணுறீங்க. அப்போ இன்றைக்கி எந்த பெருந்தன்மையோட திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து நீங்கள் உங்கள் விருப்பத்தை நான் தடுக்க மாட்டேன், நீங்கள் ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி கூட்டணி கட்சிகிட்ட சொன்னதுனால தான் நாங்கள் போனோம்னு திருமணம் சொன்னாரா இல்லையா? கம்யூனிஸ்ட் சொல்லிச்சா இல்லையா? சரி, நாங்கள் சுயேட்சையான முடிவு, கம்யூனிஸ்ட் சுயேட்சையாக முடிவு எடுத்துச்சு, விசிக சுயேட்சையாக முடிவு எடுத்துச்சு, ஐஎம்எல் சுயேட்சையாக முடிவு எடுத்துச்சு. யாருக்குமே மந்திரி பதவி தர மாட்டேன்னு சொன்னால் சுயேட்சையாக முடிவு எடுத்திருப்பாங்களா? சொல்லுங்க. மந்திரி பதவி தர மாட்டேன்னு சொன்னால் சுயேட்சையாக முடிவு எடுத்திருப்பாங்களா அவங்க? சொல்லுங்க. என்ன அரசியலில் வந்து ஓப்பனாக பண்ண குதிரை பேரத்தை நீங்கள் வந்து மூடி மறைக்க பார்க்குறீங்க. ஓகே, அது மக்கள் தீர்ப்புன்னு சொல்கிறீங்க. மக்கள் தீர்ப்பு விசிகாவுக்கு ஓட்டு போட்ட மக்கள் வந்து விஜய்க்கா ஓட்டு போட்டாங்க, திமுக கூட்டணிக்கு தானே ஓட்டு போட்டாங்க. கம்யூனிஸ்டுக்கு ஓட்டு போட்ட மக்கள் விஜய்க்கா ஓட்டு போட்டாங்க, திமுக கூட்டணிக்கு தானே ஓட்டு போட்டாங்க. ஐஎம்எலுக்கு ஓட்டு போட்ட மக்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க, திமுக ஓட்டு தானே ஓட்டு போட்டாங்க. அப்போ மக்களது தீர்ப்புக்கு எதிராக இந்த கூட்டணி கட்சிகள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குன்னா இந்த மக்கள் வந்து திரும்பி இந்த கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களிப்பார்களா? சொல்லுங்கள். இப்போ அந்த கூட்டணி கட்சியில் இழிவுபடுத்துறீங்களே, இன்னைக்கே நீங்கள் இழிவுபடுத்துறீங்களே. விசிகாவை இழிவுபடுத்திருக்கீங்க, காங்கிரஸை இழிவுபடுத்திருக்கீங்க, ஐஎம்எல் இழிவுபடுத்திருக்கீங்க, கம்யூனிஸ்ட் இழிவுபடுத்திருக்கீங்க. சண்முகம் உங்களுக்கு வரிஞ்சுக்கிட்டு ஆதரவு கொடுக்குறாரு, இன்னொருத்தர் கியூவில் நிற்கிறாரு வைகோன்னு ஒருத்தர். இத்தனை பேரையும் ஆதரவு கொடுத்த அத்தனை பேரையும் நீங்கள் இழிவுபடுத்தி உங்களால் நான் ஆட்சிக்கு வரல, மக்களது ஆதரவான ஆட்சிக்கு வந்தேன்னு சொல்லி ஒரு பொய்யை, வடிகட்டின பொய்யை மக்கள் சட்டமன்றத்தில் பேசுகிறீங்களே திரு விஜய் அவர்களே, ஜோசப் விஜய் அவர்களே, சட்டமன்றத்தில்
நீங்கள் வந்து இப்போ 6 பேர் 6 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது. இன்னும் 6 பேரை பிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களால் பிடிக்க முடியல. அதிமுகவில் இருந்து வந்துச்சு அப்படின்னா 12 பேருக்கு இடைத்தேர்தல் வந்துச்சு அப்படின்னா ஒரு வேளை அப்படிப்பட்ட இன்னும் ஒரு 6 பேரை பிடிச்ச வாரம் சனிக்கிழமை இப்போ எல்லாமே வந்து காஞ்சி போனதெல்லாம் வந்து அதிமுகவில் காஞ்சி போனது பதவி கிடைக்காததா போகுது இங்கே. ஓகே, இனி எம்எல்ஏக்கள் இன்னும் ஒரு 6 எம்எல்ஏக்களை வந்து குதிரை பேரத்தில் எடுத்து 12 பேருக்கு தேர்தல்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 12 பேர் தேர்தலில் ஜெயிச்சிட்டா காங்கிரஸ் விரட்டப்படும், இசிகா விரட்டப்படும், கம்யூனிஸ்ட் விரட்டப்படும், ஐஎம்எல் விரட்டப்படும். அப்போ தான் இவர்களுக்கு நம்ம தெருவில் நிற்கணுன்ற எண்ணம் இவங்களுக்கு வரும். சரியா? உங்கள்கிட்ட கூட்டணி ப்ரீ போல் அலையன்ஸ் இருந்துச்சா? போஸ்ட் போல் அலையன்ஸில் ஓகே, நீங்கள் இப்போ வந்து உங்களுக்கு கூட்டணி கொடுத்துருக்கீங்க. ஒருவேளை ப்ரீ போல்லையே சிங்கிள் இண்டிபெண்ட் மெஜாரிட்டி 118 120 வந்துருந்துச்சுன்னா நீங்கள் இந்த விசிகாவை மதிச்சிருப்பீங்களா? ஐஎம்எல் அமைச்சிருப்பீங்களா? கம்யூனிஸ்ட் அமைச்சிருப்பீங்களா? காங்கிரஸ் அமைச்சிருப்பீங்களா? அப்படிப்பட்ட பெரிய பெருந்தன்மை உள்ள நபரா நீங்க? சொல்லுங்க. தேர்தலுக்கு முன்னாடியே கூட்டணிக்கு கூப்பிட்டாங்க, நான் போகல அப்படின்னு. போல தேர்தலுக்கு முன்னாலே போயிருக்க வேண்டியதானே அவங்க? போயிருக்கலாம்ல. காங்கிரஸ் மட்டும் போயிருக்கணும், கழட்டி விட்டு இருந்தாருன்னா என்ன இந்த ரிசல்ட்டே வந்திருக்காது. காங்கிரஸை வந்து ஸ்டாலின் சார் வந்து கதையை முடிக்கிறதுக்கு பதிலாக கலட்டி விட்டுருந்தாருன்னா, கலட்டி விட்டு தாவேக்காவோட சேருங்கன்னு சொல்லியிருந்தாருன்னா அமித்ஷா வந்து சொல்லிய முடிச்சு விட்டுருப்பார். அது என்ன சார் இந்த ஆக்ஷன்? எதுக்கு இதை பண்ணணும்? அது மீன் பண்ணுறாரு அவர் வந்து விஎஸ் பாபு மாதிரி நம்மளை ஆகணும்னு அவருக்கு ஒரு ஆசை போல தெரியுது. விஎஸ் பாபு மாதிரி விஎஸ் பாபு பேர் வாங்கிட்டாரு, குளத்தூரில் ஜெயிச்சு பேர் வாங்கிட்டாரு, கையை இப்படி சொல்லி அதனால் வந்து இவரும் அப்படி கையை வந்து கழுத்தை வெட்டிட்டேன், எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, யாருக்கு இந்த சிக்னல் தெரியுமா? இவரை ஆதரித்த காங்கிரஸுக்கும், இவரை ஆதரித்த விசிகாவுக்கும், இவரை ஆதரித்து கொண்டிருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளுக்கும், இவர் ஆதரித்த ஐஎம்களுக்கும் 25 பேர் அதிமுகலேருந்து பிரிஞ்சு போய் போனாங்கல்ல, அத்தனை பேர் கதையை முடிச்சிட்டேன்னு சொல்கிறார் அவர். புரிஞ்சுட்டீங்களா? அதுதான் அர்த்தம். அவங்களுக்கு முடிச்சிட்டேன், என்னை நம்பி வந்தவங்கள சொல்லி முடிச்சிட்டேன்னு சொல்கிறாரு அவர். சரிங்களா? அப்போ இவர்களுக்கான சிக்னல் அது. உங்கள் லெவல் அதுதான்ப்பா. நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கேன், உங்களால் நான் வரலை, உங்களுடைய ஆதரவினால் நான் வரலை, உங்களை ஆல்ரெடி நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், இனிமேல் உங்களுக்கு வேல்யூ கிடையாது. மக்கள் மத்தியில் நீங்கள் போனாலும் என்னை விட்டுட்டு போனாலும் உங்களை நான் வந்து தீய சக்தின்னு முத்திர குத்துவேன். என் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு முயற்சி செய்தார்கள் என்று உங்களை மேலே முத்திர குத்துவேன். யார் மேலே? காங்கிரஸ் மேலே. யார் மேலே? விசிகே மேலே. யார் மேலே? கம்யூனிஸ்ட் மேலே. யார் மேலே? ஐஎம்எல் மேலே முத்திர குத்துவேன். அந்த முத்திர குத்தி தீய சக்தின்னு உங்களை ஆக்கி உங்களை எங்கேயுமே ஜெயிக்க விட மாட்டேன். அதுக்காக தான் அப்படி பண்ணியிருக்காரு. புரிஞ்சுட்டீங்களா? இது யாருக்கு சிக்னல் அப்படின்னா, ஆதரித்த சக்திகளுக்கு சிக்னல். இவரை ஆதரித்த எவரையுமே இவர் மதித்ததே கிடையாது. தொண்டர்களாக இருக்கட்டும், இவருக்காக உயிர் விட்ட 41 பேரையே மதிக்காதவர் இவர் எப்படி மதிப்பார் சொல்லுங்க பாபு? 2017க்கு பிறகுதான் ஊழல் அப்படிங்கிறது. அது என்ன டெட்லைன்? எடப்பாடி ஸ்டாலின் ஆட்சியில் தான் ஊழலா? அதுக்கு முன்னால் இவருக்கு எல்லாம் தூய்மையான ஆட்சி நடந்தது. ஜெயலலிதா அவர்கள் 2017க்கு பிறகு தண்டிக்கப்பட்டார். அதுக்கு முன்னால் இறந்துட்டாங்களே, அதுக்கு முன்னாலே இறந்துட்டாங்கல்ல. இவர் வந்து அதான் தீய சக்தி எங்கே, தூய சக்தியை காணமே நம்ம வந்து இப்படி தொப்பி வச்சு இப்படி தேட வேண்டியது இருக்குது. சட்டமன்றத்தில் தேடணும். தூய சக்தின்னு ஒருத்தர் சொன்னார், அவர் எங்கே இருக்கார், அந்த புண்ணியவான் எங்கே இருக்கார் அப்படின்னு தேட வேண்டியது. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.